இந்த சாட்சியை சொல்வதற்கு கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காகவும் பாஸ்ட்டுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி எப்போவே சொல்லியிருக்கணும், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தான் அந்த சாட்சி சொல்ல அனுமதிச்சார். என்னுடைய கொழுந்தனார் ஒய்ஃபு இந்திரா பேர். அவங்க 2 பிள்ளைங்க கோபிகா, ரக்ஷிகா. எந்திரிடா. அவங்க 2 பேரும் அந்த நிற்கிறாங்க. என் கொழுந்தனார் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு 2 அபார்ஷன். அப்புறம் என்னன்னே புரியல. ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையால் அந்த சர்க்குலாஜ் போட்டு அந்த 2 குழந்தைகளையும் கர்த்தர் கிருபையாக கொடுத்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்து எங்கள் சிஸ்டர், அந்த சாரோட மாமா பொண்ணு அமுதா. எந்திரிடா. இது ஒரு பெரிய மிராக்கிள் என்னுடைய மெடிக்கலில். அதுக்கு எப்படி எல்லாமே அலர்ஜி, எந்த ஆன்டிபயோட்டிக் போட முடியாது, எல்லாம் அலர்ஜி. ஒரு எறும்பு கடிச்சா கூட உடம்பு ஃபுல்லாக வீங்கிரும், ப்ரீத்திங் ட்ரபிள் எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு நாள் சிவியர் டயரியா. தேவ ஹோட்டலில் என் தம்பி கிளாஸ்மேட் டாக்டர் சிவகுமார்னு இருக்காங்க, மாந்தோப்பு ஹாஸ்பிட்டல், அங்கே தான் வச்சுருந்தாங்க. அப்போ இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஃபுல் அலர்ஜி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இறக்க வேண்டியதான். எனக்கு தம்பி ஃபோன் பண்ணிட்டாங்க, அக்கா நீங்கள் வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்பா அமுதாவோட அப்பா ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. அப்போ அமிகாசின் போட்டு ஃபுல் அலர்ஜி ஆயிடுச்சு எல்லாமே. சிவகுமார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஓபியிலேருந்து போயிட்டேன். இப்போ கர்த்தர் அன்னைக்கு தான் எல்லாமே அதுக்கு அலர்ஜின்னு கடவுள் வெளிப்படுத்தினார். கர்த்தர் கிருபையால் அன்னைக்கு அந்த உயிர் கொடுத்தாரு. அடுத்து மேரேஜ் ஆகி தர்ஷன் எந்திரிப்பா. ஃபஸ்ட்டு அவனுக்கு எல்லாமே அலர்ஜி, அனஸ்தீசியாவும் கொடுக்க முடியாது. டாக்டர் ராஜசேகர்னு இப்போ குவைட்டில் இருக்காங்க. ஒன்லி லோக்கல்லே போட்டு சிசேரியன் பண்ணி அந்த பேபியை தர்ஷனை எடுத்தோம். அடுத்து அவன் 2வது அங்கே இருக்கான், ஜஸ்வந்த்னு. த்ரெட்டன் ரப்சர் இல்லை, பெயின் தெரியாமல் வீட்டில் இருந்துருச்சு. நம்ம வீட்டு பக்கத்து வீடு தான். அக்கா பெயின் இருக்குன்னு வந்தாங்க. வந்தோடனே டெலிவரி டாக்டர் பழனிவேல்ராஜன் உண்மையிலே ஒரு இந்து பையன், அவ்வளோ டெடிக்கேட்டடான பர்சன். எப்போவுமே உண்மையாகவே அந்த மாதிரி அனஸ்தட்டிஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். அந்த டாக்டருக்காக டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்போனாலும் எதுனாலும் ஓடி வந்துடுவாங்க. அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோக்கலில் அதாப்பா பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லைக்கா நம்ம ஸ்பைனல் போடலாம்க்கா அப்படின்ட்டு ஸ்பைனல் போட்டு சிசேரியன் நான் அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சர்ஜன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமுதா சொல்லுது, எனக்கு ஒரு மாதிரி வருது, உயிர் போயிட்டே இருக்குது, எனக்கு அடைக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏசப்பா நான் சாட்சி சொல்கிறேன், பொருத்தனையெல்லாம் பண்ணுறேன், ஏசப்பா என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரேன்னு. அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வடியுது. ரிலேட்டிவ் வேறு, சிஸ்டர் வேறு, என்ன பண்ணனே தெரியல. அப்போ எப்போவுமே டாக்டர் பழனிவேல்ராஜ் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ எல்லா எமர்ஜென்சி இன்ஜெக்ஷனும் அன்றைக்கி லோட் பண்ணி எப்போவுமே டேபிளில் வச்சுருவாங்க. வந்தோடனே நான் கேட்பேன், எல்லாமே இருக்குது. அப்போ வந்தோடனே கேட்கும், அக்கா நீங்கள் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கானு. ஒவ்வொரு டெலிவரிக்குமே நான் ஃபாஸ்டிங் தான் இருப்பேன், வேறு ஒன்றுமே இல்லை. நான் டிஜிஓலாம் இல்லை, எங்கள் சாரும் சயின்டிஸ்ட் தான், டாக்டர்லாம் இல்லை. ஒவ்வொரு டெலிவரியும் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் தான் மேக்ஸிமம் வருவாங்க. நான் ப்ரேயர் பண்ணி ஃபாஸ்டிங் இருப்பேன். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் லிஸ்ட் எழுதி ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் கிருபையால் கர்த்தர் எவ்வளோ பேருக்கு ஃபாஸ்டிங்கோட குழந்தைய கொடுக்க வச்சுருக்காரு. அப்போ அமுதா சொல்லுது, அக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் அசஸ் பண்ண முடியலை, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அந்த நேரத்தில் அந்த எமர்ஜென்சி இன்ஜெக்ஷனை போட்டு கர்த்தர் அன்னைக்கு உயிர் கொடுத்தார். அன்னைக்கு அமுதா 2-3 தடவை கர்த்தர் அன்னைக்கு உயிர் கொடுத்தாரு. இது 3வது தடவையும் அவனை குழந்தையும் கொடுத்து அன்னைக்கு என்னையும் வெட்கப்படுத்த விடாமல். அன்னைக்கு அமுதா இறந்துருந்தா நான் உண்மையாகவே நான் ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ், எனக்கு சிஸ்டர் வேறு, என் லைஃப் லாங் நான் கடவுள்கிட்ட வேண்டதே, ஏசப்பா எனக்கு எந்த கேஸ் வரலைனாலும் பரவாயில்ல, என் வாழ்நாளில் இங்கே போய் பேபி பேஷண்ட் நெகட்டிவ் ஆகக்கூடாது, வந்தால் குட், வரலைன்னா வெரி குட். ஆனால் இப்போவும் ஆண்டவர் என்னை ஊழியத்தின் பாதையில் நடத்துகிறாரு. நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ண வேண்டியது, எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஹிந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊழியத்தின் பாதையில் நான் உண்மையும் உத்தமமாக, ஆனால் கடைசி வரை இந்த உலகத்தில் நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய அன்பை, எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களில் நான் உதவி செஞ்சு கர்த்தருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தரும் தெய்வம் இல்லை, கர்த்தரே ஜீவனுள்ள தேவன்னு எங்கள் குடும்பமும் கண்டு கொள்ளணும், இன்னும் உலகம் முழுதும் அறிந்து கொள்ளணும். இன்னொரு சாட்சி மட்டும் சொல்லிடுறேன். எங்கள் அக்கா வருஷத்துக்கு 10,000 ரூபா திருப்பதி கோயிலுக்கு செலவு பண்ணுவாங்க. என்னோட கடவுள் பேசுகிறான்னு சொல்லுவாங்க எங்கள் அக்கா. இப்போ என்னை விட இன்றைக்கி எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டு ப்ரேயரில் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க. அந்த விமன்ஸ் ப்ரேயர்லாம் டெய்லி காலையிலலாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஊழியம் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நான் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளாமல் இருந்துட்டேனே, ஆனால் நீ எனக்காக எவ்வளோ ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊழியக்காரியாக மாற்றுறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு கர்த்தர் உயர்த்தியிருக்காரு. இப்போ அக்காவும் நியூசிலாந்து போகிறாங்க, எங்கள் அக்கா பையன் வீட்டுக்கு. அங்கேயும் போய் நான் ஊழியம் தான் பண்ணுவேன், சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம். நான் கூட கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹிந்து, எந்த இடத்துல எங்கே போனாலும் எங்கள் அக்கா, அட நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஏசப்பாவை கும்பிடுங்க, ஏசுன்னு சொல்கிற நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எது வேணாலும் கர்த்தர் செய்வார் அப்படின்னு. நம்ம எல்லாருமே ஆண்டவரை நம்ம உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை.
நம்ம எல்லாம் ஊழியர்ஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை நம்ம அறிந்துக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அன்பாக இருக்குமா, பொறுமையாக இருக்குமா, தாழ்மையாக இருக்குமா, கோவப்படுறோமா? நான் இப்போ உண்மையாக இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாலும் இப்போ தான் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னோட பேசுகிறார். உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது? நீ கோவப்படுறியா? நீ பொறாமப்படுறியா? போட்டி போடுறியா? வைராக்கியமாக இருக்கியா? விட்டு கொடுக்குறியா? நீ ஷார்ட் டெம்பராக இருக்கிறியா? பொறுமையாக இருக்கிறியா? அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு தலையில் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அது மாதிரி எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா டாக்டர்ஸுக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நம்ம சர்ச்சில் எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவோம். இனிமேல் நாட்கள் செல்லாது. ஆண்டவருடைய அன்பை உலகம் முழுதும் நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய பணி. உலகத்துக்கு உழைச்சி உழைச்சி உண்மையாக நான் சொல்கிறேன், எத்தனையோ வருஷம் நான் இப்போ டெலிவரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லை, எல்லாமே நத்திங். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நம்ம படிப்பு, பதவி, அந்தஸ்து, பொருளாதாரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம எல்லாரும் அடையணும். அதுதான் எங்கள் கொழுந்தனார் பிள்ளைங்களும் அமுதாவும் இன்றைக்கி நான் வந்ததுக்காக கூட அவங்களுக்காக நன்றி சொல்கிறேன். அவங்க குவைத்தில் இருக்காங்க. அமுதா அங்கே கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குறாங்க. அந்த 2 பசங்களும் குவைத்தில் தான் இருக்காங்க. அதனால் வர முடியலை. இப்போ தான் லீவுக்கு வந்திருக்காங்க. கர்த்தர் இன்றைக்கி அந்த சாட்சியை சொல்கிறதுக்கு எனக்கு கொடுத்த நேரத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் பாஸ்டருக்காகவும் சபை மக்களுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.